இன்றைக்கி நாம் வெஜிடபிள்ஸ் பிரியாணி செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். வெங்காயம் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா 2 எடுத்துக்கோங்க, புதினா, மல்லித்தழை, தக்காளி பழம் ஒரு 2 3 எடுத்துக்கோங்க. காய் வந்து பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டுங்க. இது வந்து சோயா பீன்ஸு. அரிசி வந்து 2 டம்ளர் எடுத்து வச்சுக்கிறேன். பொடி வந்து இது பிரியாணி பொடி, கரம் மசாலா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதுதான் தேவையான பொருட்கள். இது வந்து இன்னும் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். நெய் நான் போட மாட்டேன். நீங்கள் நெய் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இது பாருங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு இந்த 3 போட்டுக்குங்க. ஆனியன் போட்டுக்கலாங்க. அடுத்தது ஆனியன், பச்சை மிளகா எல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா ஆனியன் செவக்கிற மாதிரி நல்லா வணக்கிக்கலாங்க. ஆனியன் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா எண்ணெயிலேயே வணக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த புதினாவும் மல்லித்தலையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாங்க. நல்லா மணமாக இருக்குங்க. இதையும் நல்லா வணக்கிக்கலாங்க. புதினா நல்லா வணங்கிட்டுங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா நல்லா கொதி மாதிரி அரை மாதிரி நல்லா வணக்கிக்கலாங்க. எல்லா பொருளுமே நல்லா வணக்கி செஞ்சோம்னா வெஜிடபிள் பிரியாணி சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு பொருளும் நல்லா வணக்கிறதுக்கு டைம் கொடுத்து வணக்கிக்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கிறப்பவே இந்த ஸ்டேஜ்லேயே இந்த பொடியெல்லாம் போட்டுருங்க. இது எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டுங்க. இந்த மாதிரி வணக்கிங்க. காய் போடுறதுக்கு முன்னாடியே இந்த எண்ணெயிலேயே இந்த பொடியெல்லாம் போட்டு வணக்கிட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க பிரியாணி. கலரும் கொடுக்குங்க. ஆனால் ஒரு துளி எப்படி இருந்தாலும் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கணும். மஞ்சள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். அது அதிகமாக வெஜிடபிள் பிரியாணியில் மஞ்சள் போட மாட்டாங்க, நான் கொஞ்சோண்டு போடுவேங்க. அப்புறம் காய்க்கு வேணும்னா பட்டாணி வேணும்னா சேர்த்துக்கிங்க. நான் பட்டாணி போடலைங்கிட்டு இந்த காய் இதில் போட்டுக்கலாம். சோயாபீன்ஸு இவ்வளோ போட்டுக்கலாங்க. போட்டு இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வணக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. அளவாக இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வணக்கிக்கலாங்க. உப்பு நல்லா வணக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த அரிசியை இதுக்குள்ளே போட்டு அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். வெஜிடபிள்ஸோடையே போட்டு நல்லா அரிசியும் போட்டு அந்த மசாலாவோடையே பரட்டிக்கலாங்க. வெஜிடபிள் எல்லாம் போட்டு அரிசியெல்லாம் போட்டு கலக்கியாச்சுங்க. இனி அளந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அளந்து தண்ணி ஊற்றி குக்கர் மூடி விசில் வந்ததுக்கப்புறம் காட்டணும். அளந்து தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு பத்தலைங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. இனி விசில் வந்ததுக்கப்புறம் காட்டுறேங்க. வெஜிடபிள்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னைக்கு கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே மழை பேஞ்சிட்டே இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டேன். பொரியல் ஒன்று பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு. நீங்களும் இதே மாதிரி காய்கறியெல்லாம் வச்சு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.